மரித்துட்டு 20 நிமிடம் கழித்து உயிரோடு திரும்பி வந்த ஸ்காட் ட்ரமோண்ட்னு சொல்லக்கூடிய ஒரு மனுஷனுடைய நேரடி காட்சி. அதாவது மரணத்துக்கு பிறகு அவருடைய ஆவி ஆத்மா வெளியே வந்து அவர் எதை பார்த்தார் என்று ஒரு 20 நிமிடம் அவருடைய மரணம் இருந்தது. அதற்கு பின்பாக அவருடைய ஆவி ஆத்மா அவருடைய சரீரத்துக்குள்ளாக வந்தது. இது ஒரு மருத்துவ சான்றிதழோடு நடந்த ஒரு சம்பவம். மெடிக்கல் ப்ரூஃப் மிராக்கிள்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அதாவது அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கும் பொழுது 20 மினிட்ஸ் 20 நிமிஷம் அவர் மரிக்கிறாரு. அந்த நேரத்தில் என்ன நடக்குது, மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கா இல்லையான்னு அநேகருக்கு கேள்வி இருக்கும். இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் சமாதானம், சந்தோஷம், இந்த இம்மைக்குள்ள காரியங்கள் உங்களை பாரப்படுத்தாமல் மாறும் என்பதில் சந்தேகமில்லை. மேலும் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற பதிவு நெடு நாட்களாக தன்னுடைய பிள்ளையையோ இல்லை இளம் வயசுலேயே தன்னுடைய மகளையோ யாரையோ இழந்து எங்கேயோ தவித்து போயிருக்கிற ஒரு ஆத்மாவுக்கு மிகுந்த பலனை தரும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒருவேளை இளம் வயசுலேயே அப்பாவை இழந்திருப்பாங்க, அம்மாவை இழந்திருப்பாங்க, ஏதோ ஒரு நபரை இழந்திருப்பாங்க, இல்லை மனைவியை இழந்திருக்கலாம், இல்லை ஒரு வியாதியில் ஒரு பிள்ளையை இழந்திருக்கலாம், கணவரை இழந்திருக்கலாம். அப்படிப்பட்ட நபர்கள்னால் இந்த சத்தியங்களை கேட்கும் பொழுது வேத சத்தியங்கள் மட்டுமல்ல, பைபிளிலிருந்து வாசிக்கிறது மட்டுமல்ல, இது இயற்கையாகவே பார்க் சிட்டி அப்படின்னு சொல்லப்படுகிற அமெரிக்கா தேசத்தில் இருக்கிற அந்த சிட்டியில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் நடக்கும் பொழுது அந்த ஆப்ரேஷனில் ஒரு சின்ன ஃபால்ட்டுனால் அந்த மனிதன் மரித்து 20 நிமிடங்களாக மெடிக்கல் ப்ரூஃபோடு மரித்து போய் இருந்த அந்த நபருக்கு என்ன நடந்துச்சு, அவருக்கு நடந்த சம்பவம் எல்லாம் பைபிளில் எழுதியிருக்கிறது. அது அப்படியே அவருக்கு என்ன நடந்துச்சு என்பதை தான் நாம் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் யாராவது உங்கள் வீட்டில் இழந்திருந்தா கூட நீங்கள் அவர்களை நினைத்து கவலைப்பட்டு உங்கள் இருதயத்தை நீங்கள் உடைத்து போட்டு, அப்படிப்பட்ட நபர்கள்லாம் இருக்கலாம். சிலர்லாம் தான் குடும்பத்தில் யாரோ இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இவர்களும் தற்கொலை பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி நாம் செய்ய வேண்டாம். இந்த உலகத்தில் ஒரு ஆள் தப்பி தவறி மரிக்கும் பொழுது அவர்களை திரும்பவும் பார்க்க முடியும் என்ற நம்பிக்கையை தருகிறது தான் இந்த அருமையான பதிவு. ஸோ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது ஸ்பிரிச்சுவல் WF, ஆவிக்குரிய ரகசியங்களை வெளிப்படுத்துகிற ஒரு அருமையான சேனல். ஸோ இதில் நம்ம ஆவிக்குரிய மனிதனை பலப்படுத்தும் விதமாக, நல்ல ஒரு சத்தியங்களை அறிந்து கொள்ளும் விதமாக இந்த யூடியூப் சேனல் இயங்கி கொண்டு இருக்கு. தொடர்ந்து இதை பார்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஸோ வாருங்க, நம்ம என்ன நடந்தது என்று தெளிவாக பார்க்கலாம். இது உங்கள் ஆவிக்குரிய மனுஷனுக்கு ரொம்ப பலனாகவும் உங்கள் பரிசுத்த வாழ்க்கையை இன்னும் மேல்படுத்தி, இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை, நம்ம கொண்டு வந்தது ஒன்றுமே கிடையாது, என்னதான் நம்ம சம்பாதித்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு ஒரு 6 அடி கல்லறைக்குள்ளே தான் நம்மளை புதைச்சி வைக்க போகிறாங்க. எதுவுமே நம்மளுடைய ஃப்யூச்சர் ட்ராவல், அதாவது ஸ்பிரிச்சுவலாக மாம்சத்தில் இருந்து இந்த மண்ணில் கூட நம்மளை புதைச்சி வச்ச பிறகு நிறைய ஆஸ்திகளையும் அந்தஸ்துகளையும் தங்கங்களையும் வைரங்களையும் பணத்தையும் நம்ம கல்லறையில் வச்சு பூட்டினாலும் கல்லறை வரைக்கும் தான் அது வருதே தவிர, கல்லறையை தாண்டி நம்ம ஒரு தனிமையின் பயணத்தை ஆரம்பிப்போம். அந்த பயணத்தை குறித்து ஒரு தெளிவான, ஒரு திஷ்டாந்தமான, ஒரு அருமையான காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். இது ரொம்ப பிரோஜனமாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டும் இல்லை, தேவஜனமே, மரணத்தை குறித்து எனக்கு துளி அளவும் பயமில்லை என்று மரணத்தை குறித்து எளிமையாக, அது ஒரு சாதாரண விஷயம்தான் என்று அனுபவித்து சொன்ன ஒரு அருமையான சாட்சியை நாம் கேட்க போகிறோம். ஜெபத்தோடு இதை கேளுங்கள். ஸோ நீங்கள் இந்த ஸ்காட் ட்ரமோண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர், நீங்கள் அவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது எந்த மனுஷனுக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியத்தை கடவுள் இந்த நபருக்கு கொடுத்திருக்கிறார். இதை தான் NDE அப்படின்னு சொல்லுவாங்க. இவருக்கு நடந்த சம்பவத்தை NDE அப்படின்னு சொல்லுவாங்க, நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ், மரணத்துக்கு அருகாமையில் உள்ள அனுபவம் என்று சொல்வார்கள். இது கோடியில் ஒருத்தருக்கோ இல்லை 100 கோடியில் ஒருத்தருக்கோ நடக்க வேண்டிய ஒரு சம்பவமாக இருக்குது. இது ஏதேச்சையாக ஆண்டவருடைய பெரிய கிருபையினால் நடக்குது. எல்லாருக்கும் நடக்குமா என்றால் நடக்காது. அதனால்தான் இந்த பூமியில் வாழும் பொழுதே நம்ம பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, இந்த உலகம் முழுவதையும் நாம் ஆதாயப்படுத்தினாலும் நம் ஆத்மாவை நாம் நஷ்டப்படுத்தினால் நமக்கு என்ன லாபம்? அப்படி என்றால் இந்த உலகத்தையே நாம் விலை கொடுத்து வாங்கினாலும், இந்த உலகத்தில் உள்ள பங்களா, கார் எல்லாம் இருந்தும் நம்முடைய பாவம் மன்னிக்கப்படாமல் போகும் என்றால்
அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது என்று வசனம் சொல்லுகிறது. ஸோ அதனால் அநேகருக்கு இந்த ரிட்டர்ன் வாய்ப்பு கிடைக்காது, மறிச்சிட்டு திரும்பி வர வேண்டிய வாய்ப்பு கிடைக்காது. சிலர், ரொம்ப சிலருக்கே இது கிடைக்குது. சிலர் ஆவிக்குரிய விஷன்ஸ் பார்ப்பாங்க, தரிசனங்கள் பார்ப்பாங்க, கனவுகள் பார்ப்பாங்க, சொப்பனங்கள் பார்ப்பாங்க. ஆனால் அவர்கள் மறிக்கவில்லை. உயிரோடு இருக்கும் பொழுது பரலோக காட்சிகள் பார்க்கறது உண்டு, தூதர்களை பார்க்கறது உண்டு, இதெல்லாம் சொப்பனங்கள் தரிசனங்கள்ல பார்க்குறாங்க. ஆனால் நான் சொல்லுகிறது நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ். மறித்துட்டு சில நிமிடங்களோ மணிக்கூறுகளோ அவர்கள் ஜீவன் அவர்களை விட்டு பிரிந்து அந்த ஜீவன் போய்விட்டு திரும்பி வந்த அனுபவ சாட்சிகளை தான் நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இது ஒரு அற்புதமான செயல்பாடு. ஸோ நமக்கு மரித்தால் திரும்பி வரக்கூடிய பாக்கியம் இந்த உலகத்தில் யாருக்கும் கிடையாது. அதனால் மரிக்கிறதுக்கு முன்னாடி நாம் சந்தோஷமாக வாழ வேண்டும், நாம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் நிதர்சனமான உண்மை. ஸோ நம்ம மரித்துட்டு திரும்பி வருகிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் நாம் எல்லாரும் பாவ மன்னிப்பு பெறாமல் இருக்கலாம். ஆனால் மரித்துட்டு திரும்பி வரக்கூடிய வாய்ப்பு யாருக்கும் கிடையாது. ஆனால் தப்பித்தவறி கிடைத்து விட்டால் இந்த நபர்களைப் போல ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அவர்கள் கூட என்ன சொல்கிறாங்கன்னா அதை தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த ஸ்காட் ட்ரமோண்டுன்னு சொல்லக்கூடிய இந்த நபர் ஆண்டவர் அறிந்த நபர் தான். ஆனாலும் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாரா என்று கேட்டால் அவர் வாழவில்லை. ஸோ இவர் ஒரு சின்ன விபத்தினால் அவருடைய விரல்களில் ஒரு ஆபத்து உண்டாகிறது. ஏதோ ஒரு ஆக்சிடென்ட், ஒரு விபரீதம் அவருக்கு சம்பவிக்கிறது. அது அந்த லிஃப்ட்டுக்குள்ளே ஏதோ விரலை அவர் தவறாக விட்டு ஏதோ ஒன்று நஞ்சு அவருடைய விரல் டிஸ்லோகேட் ஆகிருது. அவருக்கு அந்த நேரம் 28 வயது. அவர் கவர்மெண்டில் ஒரு நல்ல ஒரு ஒர்க்கில் இருந்து கொண்டு இருக்கார். இந்த நேரத்தில் தான் அவர் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போகிறாங்க. கொண்டு போகும்பொழுது அங்கே அவருக்கு ஆப்ரேஷன் செய்யணும்னு சொல்லி ஆப்ரேஷன் தியேட்டரில் கொண்டு போயிட்டாங்க. ஸோ இது எங்கே நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா பார்க் சிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல நடக்குது. இது அமெரிக்கா தேசத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சர்ஜரிக்கு நேராக அவரை கொண்டு போகிறாங்க. ஸோ அவருக்கு சர்ஜரி நடக்க போகுது என்று அறிவிக்கப்படுகிறது. இந்த நேரத்தில் தான் இந்த மனுஷனுக்கு என்ன நடக்குதுன்னா, டாக்டர்ஸ் எல்லாம் பிளான் பண்ணிவிட்டு ஒரு நர்ஸ் அவங்களுக்கு அதாவது சீனியர் நர்ஸ் இருப்பாங்க, அவங்க இதுவரைக்கும் இந்த ஆப்ரேஷன் செக்ஷனில், இந்த சர்ஜரி செக்ஷனில் அவங்க ரொம்ப தலையிட்டது கிடையாது. ஆனால் அவங்க தான் அந்த காரியங்களை செய்ய வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இப்போ டெம்பரரியாக இந்த நர்ஸுக்கு கீழே இந்த விஷயம் நடந்து கொண்டு இருக்குது. அப்போ அவருடைய வலது கையில் சில வால்வ்ஸ் எல்லாம் மாட்டி இருக்குது. அதாவது அந்த ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய அந்த கையில் சில வால்வ்ஸ் மாட்டி இருக்குது. இந்த புதிதாக அனுபவம் உள்ள இந்த ஆப்ரேஷன் செக்ஷனில் புதிதான அனுபவம் உள்ள இந்த மருத்துவர், இந்த பெண் மருத்துவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அந்த வால்வை தெரியாமல் மாற்றி ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணதுனால அவருக்கு கையில் இருந்து இருதயம் வரைக்கும் ஒரு கரண்ட் ஷாக் போல ஒரு அனுபவம் அவருக்கு கிடச்சிருக்கு. ஏன்னா அந்த வால்வை மாற்றிட்டாங்க. அப்போ அதில் ஏதோ ஒரு பிரச்சனை உண்டாகுது. பிரச்சனை உண்டான உடனே அந்த மானிட்டரில் அவருடைய ஜீவன் நிற்கிறத அங்கே பார்க்குறாங்க. அப்போ இவங்க அழுது கொண்டு வெளியே ஓடுறாங்க. ஐயோ, நான் ஒரு ஆளை கொன்னுட்டேன், ஐயோ என்னால் இந்த நபர் மரித்துட்டாங்களேன்னு வேதனையோடு வெளியே ஓடுறாங்க. இவருடைய இந்த சரீரத்துக்குள்ளே இருந்த இந்த ஆவி என்ன செய்து என்னவென்றால், அது வெளியே வருகிறது. அது வெளியே வந்து இந்த சகோதரி, இந்த நர்ஸ், இந்த சீனியர் நர்ஸ் அவங்க ஓடுறத பார்க்குது. டாக்டர்ஸ்லாம் நிற்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்க்குது. இதை பார்த்து கொண்டு இருக்கும்பொழுது அவங்களும் வேகமாக வராங்க. அந்த தவறான விஷயங்களை சீர்படுத்துகிறாங்க. அந்த உயிரை எப்படியாவது திரும்பி கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. இதெல்லாம் அவர் வெளியே இருந்து பார்க்குறாரு. இவர் உயிர் வெளியே வந்ததுலேருந்து டாக்டர்ஸ் என்னெல்லாம் செய்கிறாங்கன்னு அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அவருடைய சரீரம் கீழே படுத்து இருக்கிறத பார்க்குறாரு. இதை தான் 2 கொரிந்தியர் 12 பவுல் சொல்லுகிறாரு. கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். பரலோகத்துக்கு ஒரு மனிதன் பயணம் செய்ததை, ஆவிக்குள் ஆனதை குறித்து பவுல் சொல்லுகிறார். வேதத்தில் இப்படி
நரகம் பரலோகத்தை குறித்த காட்சிகள் பார்த்த நபர்கள் இருக்கிறாங்க. அதில் ஒரு நபர் தான் யோவான், வெளிப்படுத்தல புஸ்தகத்தை எழுதின நபர். இயேசு உவமையாக சொல்லும் பொழுது லாசரு ஐஸ்வர்யவான் என்று ஒரு உவமையை சொல்லுகிறார். அதில் லாசரு ரொம்ப ஏழ்மையான மனிதர், ஏழையான மனிதர். அவர் மரித்த பொழுது அவர் பரதேசிக்கும், இந்த மனிதன் மரித்த பொழுது பணக்காரன் மரித்த பொழுது பாதாளத்திற்கும் போகிறதை சொன்னார். ஸோ இதில் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, பவுல் சொல்லுகிறது என்னவென்றால், அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ தெரியவில்லை என்று சொல்லுகிறார். இங்கே ஸ்குவாட்ன்னு சொல்லக்கூடிய இந்த மனிதன் மரிக்கும் பொழுது அவர் சரீரம் ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் தியேட்டரில் படுத்திருக்கு பெட்டில். அவருடைய ஆவியும் ஆத்மாவும் வெளியே வந்திருக்கு, தனியாக வெளியே வந்திருக்கு. அதுதான் ஒரிஜினலான மனிதன், அதுதான் உண்மையான மனிதன். அவன் தான் நித்தியமாக வாழப்போகிற உண்மையான ஸ்காட். ஆனால் அந்த படுத்திருக்கிறது ஒரு கவர் தான், ஒரு ட்ரெஸ் தான். இத்தனை நாள் அந்த சரீரம் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்தது, அந்த சரீரத்துக்குள்ளே இருந்தாங்க. இப்போ அந்த சரீரத்தை விட்டு வெளியே வந்துட்டார். பவுல் சொன்னது என்னன்னா, அவர் சரீரத்தில் இருந்தாரோ இல்லையோ என்று தெரியவில்லை. ஆனால் இது ஆப்ரேஷன் தியேட்டராக இருந்ததுனால இவருக்கு அந்த சரீரத்திலிருந்து வெளியே வந்ததை பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சிச்சு. ஆனால் அந்த நாட்களில் பவுலுக்கு அந்த ரெவலேஷனில் சரீரத்தில் இருந்தது போல ஃபீலிங் இருந்திருக்கலாம். ஏன்னா நம்ம சரீரத்தில் இருந்து வெளியே வரும்பொழுது நம்ம வெளியே கலந்து வந்துட்டோன்னு உணர்வு இருக்காது. நம்ம என்ன நினைப்போம்னா, சரீரத்திலிருந்து வெளியே வந்த உடனே என்னடா புதிய உலகமாக இருக்குதுன்னு நினைப்போமே தவிர, நம்ம சரீரம் நம்ம கூட இருக்கிற மாதிரி தான் நம்ம ஃபீல் பண்ணுவோம். திரும்பி பார்த்தா தான் நமக்கு தெரியும் நம்ம எங்கேருந்து வெளியே வந்தோம். ஒருவேளை இந்த நபருக்கு இந்த ஆஸ்பத்திரிக்குள்ளே இந்த ஆத்மாவும் ஆவியும் இல்லாமல் போயிருந்துச்சுன்னா அவர் என்ன நினச்சிருப்பாருன்னா, நான் எங்கே போனேன்னு அவருக்கு தெரியாது. அதாவது அந்த சரீரம் எங்கே போனது என்று அவர் கண்டுபிடித்திருக்க முடியாது. ஆனால் இவர் சரீரத்துக்கிட்டே நின்னதுனால அந்த சரீரத்தை பார்க்க முடிஞ்சிச்சு. ஆனால் பவுலுடைய அனுபவத்தில் அந்த நபர் 3வது வானத்தில் இருக்கிறார் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு. ஸோ அவர் சரீரம் கீழே இருந்ததை அவரால் பார்க்க முடியல. அதனால அவர் சொல்றாரு, நான் சரீரத்தில் இருந்தேனோ சரீரத்தில் இல்லையோன்னு எனக்கு தெரியல. அந்த அனுபவத்தை பெற்ற நபரை குறித்து அவர் சொல்றாரு. ஆனால் இங்கே பார்க்கும் பொழுது அவர் சரீரத்துக்கிட்ட தான் இருக்கிறாரு, ஆத்மா ஆவியும் வெளியே வந்துட்டு. சரி, இனி லாசரும் ஐஸ்வர்யவான் கதையில் பார்க்கும் பொழுது லாசருடைய சரீரம் பூமியிலையும் அடக்கம் பண்ணப்பட்டு விட்டது. அடக்கம் பண்ணப்பட்ட சரீரம் மண்ணுக்குள்ளே போயிட்டு, ஐஸ்வர்யானும் மரித்துட்டான், அவனுடைய சரீரம் மண்ணுக்குள்ளே போயிட்டு. ஸோ இப்போ சரீரத்திற்குள்ளே இருந்த ஆவியும் ஆத்மாவும் பிரிந்து அவங்கவுங்க செய்த நல்லதுக்கும் கெட்டதுக்கும் அதனுடைய கூலிக்கு தக்கதாக கெட்டது செய்திருந்தால் நரகத்துக்கு போகணும். ஆனால் நரகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி பாதாளத்தில் வைக்கப்பட்டிருக்குது, நியாய தீர்ப்புக்காக வைக்கப்பட்டிருக்குது. ஸோ கெட்டது செய்தால் நரகத்துக்கு போகிற வரைக்குமே பாதாளம் சொல்லப்படுகிற ஒரு இடத்துல உபத்திரம் பட்டு கொண்டு தான் இருக்கிறாங்க. நல்லது செய்தால் பரதேசின்னு ஒரு இடத்துல இருக்கிறாங்க, அங்கே பாதுகாப்பாக இருக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆனால் பரலோகம்னு சொல்லக்கூடிய அந்த நித்திய ராஜ்யத்துக்குள்ளே இன்னும் அவங்க போகலை. பட் ஆனால் பரதேசின்னு ஒரு இடத்துல இருக்கிறாங்க. இதை வேதம் சொல்லுகிறது. ஸோ இவர்கள் 2 பேருமே சரீரமாக இல்லை, ஆவிக்குரிய ரீதியாக இருக்கிறாங்க. ஆனாலும் அவர்களுக்கு சரீரத்தை இழந்து விட்டோம் என்ற உணர்வே இல்லை. ஏன்னா சரீரம் சொல்லுகிறது ஒரு ட்ரெஸ் போல. அந்த ட்ரெஸ்ஸை போட்டிருந்தாங்க, இப்போ ட்ரெஸ்ஸை கலத்திட்டாங்க, அவ்வளோதான் விஷயம். ஸோ இதை தான் இந்த ஸ்குவாட்டுக்கும் நடக்குது. ஸ்குவாட் பார்த்து கொண்டு இருக்கிறாரு. மருத்துவர்கள் வராங்க, அவர் கையை தொட்டு பார்க்குறாங்க, வாழ்வை பார்க்குறாங்க, ப்ரெஸ் பண்ணி பார்க்குறாங்க, அவருக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்களோ அத்தனையும் பார்க்குறாங்க. அவருக்கு முன்னாடியே அடுத்த சர்ஜரி வேலை நடக்குது, உயிரை எப்படியாவது கொண்டு வரணும்னு போராடுறாங்க, எல்லாம் பார்த்துட்ருக்கிறாரு. இது ஒரு கனவுன்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனால் அவர் உயிர் திரும்பி வந்த பிறகு அவர் டாக்டர்கிட்ட என்னெல்லாம் நடந்தது, நான் எதெல்லாம் பார்த்தேன்னு சொல்லும் பொழுது அவங்க யாரும் நம்பலை. அப்போ அவர் சொல்கிறாரு, நீங்கள் என்னெல்லாம் செஞ்சீங்கன்னு எனக்கு தெரியும்னு சொல்லும் பொழுது தான் டாக்டர்ஸ் எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா ஒரு வேளை இவன் கோமாவாயிட்டான், இவன் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டான், பிரீத்து நின்றுட்டு 20 நிமிஷம் மறிச்சிட்டான், அதனால இவன் ஏதோ கனவு பார்த்துருக்கான்னு நிறைய பேர் சொல்லி முடிச்சிருவாங்க. ஆனால் இதில் பெரிய ட்விஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, தேவச்சனமே, இவர் மறித்து வெளியே கொஞ்ச நேரம் இவர் ஆவியும் ஆத்மாவும் அந்த ஹாஸ்பிட்டல் ஆப்ரேஷன் தியேட்டரில் அந்த கட்டிலுக்கு முன்னாடியே நின்றுக்கிட்டு இருக்கு.
இந்த டாக்டர் என்ன பேசுகிறாங்க, நர்ஸுகிட்ட என்ன பேசுகிறாங்க, இந்த நர்ஸு அழுதுட்டு ஓடுறது எல்லாம் பார்க்குறாரு. அந்த நர்ஸ் அழுதுட்டு ஓடும் பொழுது இந்த ஆள் செத்து போயிருக்கிறார் பூமியில். அந்த மானிட்டரில் அவருடைய உயிர் செத்து போயிட்டுன்னு சிக்னல் காமிச்சிட்டாரு. அந்த மானிட்டர் காட்டுது. இப்போ சொல்ல போனால் அந்த ஆள் செத்த பிறகு உயிர் வெளியே வந்த பிறகு தான் இந்த நர்ஸம்மா ஓடி போகிறாங்க, ஐயோ நான் கொன்னுட்டேன்னு. நம்மளுடைய பாஷையில் மெடிக்கல் டேம் படி மனுஷனுடைய பாஷையில் பார்க்கும் பொழுது, மனுஷ ரீதியில் பார்க்கும் பொழுது இந்த ஆள் செத்து போயிட்டாரு, இதுக்கு பிறகு இவர் கண்ணு திறக்காது, காது கேட்காது, ஆல்ரெடி அனஸ்தேசியா கொடுத்து தான் வச்சுருப்பாங்க, அந்த பாடி இனி எலும்பாது. ஆப்ரேஷன் தேட்டரில் இருக்கிற பாடி மரணத்துக்கு ஈக்குவலான பாடி தான். ஏன்னா அசையாது, கண்ணை திறக்காது, தூங்கிட்டே இருக்கும், ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும். ஆனால் சுவாசம் இருக்கும், மூச்சு இருக்கும். ஆனால் இங்கே என்ன ட்விஸ்ட்னா சுவாசம் இல்லை. அனஸ்தேசியா கொடுத்துருந்தாலும், அவங்களுக்கு அந்த மயக்க மருந்தை கொடுத்துருந்தாலும் உயிர் போயிட்டு இப்போ அனஸ்தேசியா கொடுத்துருந்தாலே என்ன ஆகும்னா, இந்த நபர்கள் வெளியே போகிறதே தெரியாது. அவங்க மயக்கத்தில் தான் இருப்பாங்க, என்ன நடக்குதுன்னே தெரியாது, வெட்டுறது தெரியாது, வலிக்கிறது தெரியாது, ஆப்ரேஷன் பண்ணுறது ஃபீல் ஆகாது, ஸ்ட்ரிட்ச் போடுறதெல்லாம் வலி இல்லாமல் இருக்கும். கிட்டத்தில் என்ன பேசுகிறாங்கன்னு கூட பெரிய லெவலில் தெரியாது. ஒரு சின்ன உணர்வு வேணால் இருக்கலாம், ஆனால் இந்த வலிகள் மறுத்து போயிருக்கும். ஆனால் இந்த அனஸ்தேசியா கொடுத்த அந்த நேரத்தில் கூட இவர் மரித்து விட்டதனால் இந்த நர்ஸு வெளியே போனது தெரியாது, திரும்பி டாக்டர்கள் உள்ளே வந்தது தெரியாது. ஏன்னா ஆள் தான் மறிச்சிட்டாங்களே. என்ன டாக்டர் பேசினாங்கன்னு தெரியாது, டாக்டர் என்ன செஞ்சாங்கன்னு தெரியாது, எந்த வாழ்வை தொட்டாங்கன்னு தெரியாது, அவங்க என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்கன்னு தெரியாது, என்ன பேசினாங்கன்னு தெரியாது. ஆனால் இந்த நபர் மரித்தாலும் இவருடைய ஆவி ஆத்மா வெளியே வந்து நின்னதுனால இந்த டாக்டர்ஸ்லாம் என்ன செய்கிறாங்கன்னு பார்க்க முடிந்தது. அதனால்தான் இவருடைய விஷன் வேல்யூவாகவே மாறுது. ஏன்னா இவர் பொய் சொல்லலை, இவர் அயர்ந்த நித்திரைக்குள்ளேயோ இல்லை கோமா ஸ்டேஜ்லேயோ அவர் போகவில்லை. இவர் லிட்ரலாக மறிக்கிறாரு. 20 நிமிஷம் டெத். ஹி ஹாஸ் ரியலைஸ்ட் 20 minutes ஆஃப் டெத். அதை மறுதளிக்க முடியலை, அது ஆஸ்பத்திரியில் நடந்த உண்மை. ஸோ இவர் மரித்து விட்டார். ஆனால் மரித்த பிறகும் இவர் என்ன நடந்தது என்று டாக்டர்கள்ட்ட சொல்லும் பொழுது டாக்டர்கள் ஆச்சரியப்படுறாங்க. அதனால் தான் இவர் பார்த்தது உண்மை என்று அங்கீகரிக்கப்பட்டது. ஏன்னா அந்த நர்ஸ் ஓடி போனதை சொல்கிறார், டாக்டர்ஸ் உள்ளே வந்ததை சொல்கிறாரு, என்ன பேசினாங்கன்னு சொல்கிறாரு, எல்லாமே சொல்லிட்டு நான் 20 நிமிஷம் என்ன பார்த்தேன் என்று விவரிக்கிறார். அங்கே தான் தேவஜனமே பைபிளும் அவர் பார்த்ததும் ஒத்து போகிறது. இந்த பரலோகத்திற்கு உள்ள ஒரு பயணத்தை அவர் சொல்றாரு. இவர் மரித்த பிறகு இவர் ஒரு அருமையான இடத்துக்கு போகிறார். அந்த இடத்துக்கு போகும் பொழுது அந்த இடமே அருமையா இருக்குது. இப்போ இந்த டாக்டர்ஸ் எல்லாம் என்ன பேசுறாங்கன்னு பார்த்துட்டு சடனா ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் மூவ்ல வேற இடத்துல போறாரு. அந்த இடம் பார்த்தீங்கன்னா அருமையா இருக்கு, பூங்காவனம் போல இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு இடம், ஒரு சைலன்ஸ், ஒரு அமைதி பூங்காவை அவர் பார்த்ததே கிடையாது. அவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு, அவ்வளோ சமாதானம். அவருக்கு மனைவி இருக்கிறாங்க, குடும்பம் இருக்குது, எல்லாம் மறந்துட்டார். இப்போ அதெல்லாம் காட்டிலும் இதை பார்க்கும் பொழுது அவ்வளோ நிம்மதி, பேர் நிம்மதி. இன்னைக்கு நிம்மதிக்காக குடிக்கிறாங்க, சினிமாவுக்கு போகிறாங்க, ஊர் சுற்றி பார்க்குறாங்க, ட்ரக்கிங் போகிறாங்க, பல தேசங்கள் போகிறாங்க. ஆனாலும் நிம்மதி கிடைக்க மாட்டேங்கி. எங்கே தான் போயிட்டு வந்தாலும் திரும்பியும் அதே சண்டை, திரும்பியும் அதே பிரச்சனை, வீட்டில் அதே கலவரம் தான். இந்த உலகத்தில் நிம்மதிக்காக ட்ரக்ஸ் போடுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க, குடிக்கிறாங்க, இன்டாக்சிகேட் ஆகுறாங்க. எவ்வளோதான் அவங்க குடிச்சு போதையில் ஏறினாலும் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா திரும்பியும் அந்த போதை ஒரு 2 நாள் இருக்குது. ரொம்ப கொடூரமான போதைகள்லாம் இன்னைக்கு பழக்கத்தில் இருக்குது. அந்த மோசமான போதையில் ஒரு போதை என்னவென்றால், நான் கேள்விப்பட்டதில் ஒரு சினிமா நடிகர் ரசிக்கப்பட்ட பொழுது அவர் சொன்ன சாட்சியில் நான் கேள்விப்பட்டேன். ஒரு குட்டி பாம்பை ஒரு சின்ன பாட்டிலில் அடைச்சி வச்சுருப்பாங்க. அது ஸ்னேக் பைட்டுன்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு பைட்டுக்கு 5000 to 8000 ரூபா கேட்குறாங்களாம். அந்த ஒரு பைட்டுக்கு அந்த பாம்பை நாக்கில் கடிக்க விடுவாங்களாம். அந்த பாம்பு நாக்கில் கடித்ததுக்கு 8000 ரூபா இல்லை 5000 ரூபா கேட்குறாங்க. 5000 முதல் 8000 ரூபா வரைக்கும் கேட்குறாங்க. அந்த நாக்கில் அந்த பாம்பு கடித்தவுடன் ஒரு போதை அந்த மனிதனுக்கு ஏறுகிறது. இந்த போதை 3 நாள் 4 நாள் வரைக்கும் அவனுக்கு அப்படியே போதையிலே இருப்பானா. பாருங்களேன், ஒரு சமாதானத்திற்காக இவ்வளோ கொடூரமான விஷயத்தை செய்கிறாங்க. ஒருவேளை உயிர் போயிட்டுனா என்ன ஆகும்?
இல்லை ஒருவேளை அவங்க மூளை நரம்பெல்லாம் பாதிக்கப்பட்டு ஸ்ட்ரோக் ஆகிட்டுனா என்ன ஆகும் நமக்கு தெரியாது. அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஒரு பயங்கர போதை, ஏதோ அப்படியே காற்றுல மிதக்கிறது போல இருக்குமா. அப்படி போதையில் இருக்கிறதுக்காக அவ்வளோ செலவழிக்கிறாங்க. அது ஒரு சொர்க்கம் என்று நினைக்கிறாங்க. ஆனால் அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணாலும் ஒரு நல்ல தகப்பனாக, ஒரு தாயாக இந்த மாதிரி போதையில் அடிமைப்பட்டால் என்ன ஆகும்னா, பிள்ளைகளுக்கு வர வேண்டிய பணம் வேஸ்ட் ஆயிரும். ஏன்னா 3 நாள் தான் அவங்களுக்கு அந்த போதையில் இருக்க முடியும். குடும்பத்துக்கு வர வேண்டிய அந்த வருமானம் நாசம் ஆகும். சம்பாதிக்கிறதே ஒரு சின்ன அமௌண்ட்டு தான். இதில் 5000 10,000 இந்த மாதிரி போதைகளுக்கே போனால் என்ன ஆகும்? ஒரு சகோதரர் ஒரு ஊழியர்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறார், ஐயா நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன், ஆனால் நான் இவ்வளோ சம்பாதித்தும் என்னுடைய பாவ சந்தோஷங்களை நிறைவேற்றுகிறதற்கு என் பணம்லாம் வேஸ்ட்டாக போயிடுது. என்னுடைய சரீரத்துக்கு இந்த சுகங்கள் தேவைப்படுகிறது. இந்த உல்லாசங்கள் எனக்கு இல்லை என்றால், எனக்கு இவ்வளோ பணம் செலவழிக்கவில்லை என்றால், இதையெல்லாம் நான் செய்யவில்லை என்றால் எனக்கு செத்து போகிற மாதிரி இருக்குது. அதனால நான் செலவழிக்கிறேன். போதைகளுக்கும் பாவங்களுக்கும் என்னுடைய பணம், நான் சம்பாதிக்கிற எல்லா பணமுமே அதுக்கே போய்விடுகிறது. 5000 10,000 ஒவ்வொரு நாளும் செலவாகுது. இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணனே தெரியல. அவர் ஒரு பெரிய மருத்துவர், அவருக்கு தான் இந்த நிலைமை, டாக்டருக்கு இந்த நிலைமை. அப்பந்தான் அந்த அருமையான தேவ மனிதன் இயேசுவை குறித்து சொல்லி, உன் இருதயம் வெறுமையா இருக்குது, எந்த உல்லாசத்தினாலையும் எந்த பாவத்தினாலையும் எந்த பாவ சுகத்தினாலையும் உனக்கு நிம்மதி தர முடியாது. அது தரப்போகிற எல்லா நிம்மதியும் தற்காலிக நிம்மதி, டெம்பரரி ஹாப்பினஸ், பிளஸர்ஸ், டெம்பரரி என்ஜாய்மெண்ட். ஆனால் உன் இருதயத்தில் இருக்கிற வெற்று இடம், அதாவது காடு சைஸ்டு ஹோல்னு சொல்லுவாங்க, கர்த்தர் இருக்க வேண்டிய ஒரு இடம் அது. அந்த இடத்துல எதை போய் வச்சாலும், அந்த இடத்துல குடியோ போதையோ பிராண்டியோ விபச்சாரமோ இல்லை காதலியோ காதலனோ எதை வச்சாலும் அந்த காடு சைஸ்டு ஹோல், அதாவது கர்த்தருக்காக செதுக்கப்பட்ட ஒரு இடம் எல்லா மனிதனுடைய இருதயத்திலும் இருக்கு. மனுஷ பிறவியில கர்த்தரை சுமக்கிறதுக்காக, தேவனை சுமக்கிறதுக்காக ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்த எதனாலும் நம்ம நிரப்பினாலும் அது நிரம்பவே நிரம்பாது. அது ஆண்டவர், உன்னதத்தில் உள்ள தேவன், நமக்காக ரட்சிப்பை தந்த இரட்சகர், ஆத்ம இரட்சகர், நமக்காக ரத்தம் சிந்தின இயேசு கிறிஸ்து அந்த இருதயத்தில் வந்து தங்குற வரைக்கும் அந்த வெற்றிடத்தை எதாலையும் நிரப்ப முடியாது. அதனால்தான் அநேக தேவ பிள்ளைகள் இருக்காங்க, அவங்கள்ட்ட ஒன்றுமே இருக்காது, ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க, ஆனாலும் அவங்க இருதயம் நிரம்பி இருக்கும். அவங்க எந்த பாவத்திற்கும் போக மாட்டாங்க. ஏன்னா இருதயத்தை ஒரு பக்கத்தில் இயேசு நிரப்பிடுவார். அந்த நிரப்புதலை பெறதுக்கு தான் இன்னைக்கு கோடீஸ்வரவங்க அநேக பாவத்துக்கு போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சகோதரனுக்கு, இந்த டாக்டருக்கு அந்த ஊழியர் வந்து இயேசு அறிமுகப்படுத்தினதிலிருந்து எல்லா பாவ பழக்கமும் போச்சு, பணம் வீணாகவில்லை. அதனால தான் நான் சொன்னேன், குடும்பத்துக்கு வர வேண்டிய பணம் எல்லாம் பாவத்துக்கே போயிடும், குடிக்கே போய்விடும், ட்ரக்ஸுக்கே போய்விடும். ஸோ இந்த சகோதரன் பாருங்க, நாக்கில் ஒரு பாம்புனுடைய விஷத்தை வாங்கி அந்த போதையில் உல்லாசத்தில் இருந்தார். ஆனால் இப்படி இந்த உலகத்தில் காசு கொடுத்து நிம்மதியை வாங்கக்கூடிய உலகத்தில் இந்த அருமையான ஸ்காட்டுன்னு சொல்லக்கூடிய மனிதர் மரிக்கும் பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட சமாதானம் அவருக்கு அந்த பரதேசிக்குள்ளாடி, அதாவது அவர் பார்த்த அந்த காட்சியில் அவருக்கு ஒரு பெரிய சமாதானம் கிடைச்சதுனால திரும்பி பூமிக்கு வர வேண்டியதையே அவர் மறந்துட்டாரு, ஃபேமிலியே மறந்துட்டார். அங்கே அவர் என்ன பார்த்தார்னா, அழகான காட்சினா ஃபுல்லாக பச்சையான அருமையான மரங்கள், பெரிய பெரிய ட்ரங்க் உள்ள பெரிய பெரிய மரம், அதாவது ரொம்ப உயரமான மரம், கிளைகளே இருக்காது. உயரத்தில் பார்த்தீங்கன்னா சில செடிகள் போல உயரத்தில் இருக்கும். அப்படி அழகான ஒரு கார்ட்டூனில் வரப்போல அருமையான காட்சிகள், பெரிய பெரிய வண்ணமான பூக்கள், அருமையான இசைகள், அருமையான காற்று, இதன் மத்தியில் மேகம் நிறைந்த ஒரு இடம். அந்த மேகம் நிறைந்த அந்த மேகத்துக்கு மத்தியில் போகும்பொழுது, அதாவது கொடைக்கானலில் மலையில் ஏறும் பொழுது அந்த மேகம்லாம் இறங்கி இருக்கிற ஒரு அனுபவத்தில் அவர் போகும் பொழுது அவர் வாழ்க்கை அப்படியே ஒரு ஸ்க்ரீனில் ஓடுறது போல ஓடுது. அவரால் அதை மறுதளிக்கவே முடியலை. இவர் திருடின காட்சிகள், இவர் பாவம் செய்த காட்சிகள், இவர் என்ன செஞ்சாரோ நல்லது செஞ்சது எல்லாம் அந்த கண்ணுக்கு முன்னாடி ஒரு ஸ்க்ரீனில் ஓடுறது போல அந்த புகை நடுவில், அந்த கிளவுட்ஸுக்கு மத்தியில், மேகங்கள் மத்தியில் அவர் பார்த்த காட்சிகள் ஓடுது.
இப்போ அதை பார்க்கும் பொழுது இதை நான் செய்யவில்லை என்று சொல்லவே முடியாது. ஏன்னா இன்னைக்கு நீங்க உயிரோடு இருக்கும் பொழுது யாராவது உங்கள்கிட்ட வந்து இந்த பாவத்தை நீ செய்திருக்கையா என்று கேட்டால் நான் செய்யவில்லை என்று நாம் சொல்லிவிடுவோம். ஏன்னா அவங்களுக்கு அது தெரியாது. ஆனா உங்களையே நீங்க கேட்டு பாருங்க, நீ இந்த பாவத்தை செய்திருக்கியான்னு. அப்போ உங்க மனசாட்சி என்ன செய்யும்? ஆமா, நான் செய்திருக்கிறேனே. இதை தான் அவர் பரலோக அந்த காட்சியில பார்க்குறாரு. தான் செய்த எல்லா கேடுகட்ட காரியமும் அங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. அவர் செய்த வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்து வளர்ந்ததுலேருந்து எல்லா காரியம் அவர் மரிக்கிற வரைக்கும் அவர் செய்த நல்லது கெட்டது எல்லாம் ஓடுது. அதை பார்க்கும் பொழுது அவர் ரியலைஸ் பண்ணுறாரு, அவர் உணர்றாரு, என் மனைவியை நான் ஒழுங்காக கவனிக்கலை, என் குடும்பத்தை நான் ஒழுங்காக கவனிக்கலை, நான் வாழ்க்கை ஃபுல்லாக கெட்டதாக செய்திருக்கிறேன், இவ்வளோ மோசமாக வாழ்ந்திருக்கிறேனே, இனி என் வாழ்க்கையை செம்மைப்படுத்த ஒரு பாக்கியம் கிடைக்குமா அப்படின்னு அவர் வேதனையோடு அதை பார்த்து கொண்டு இருக்கிறாரு. அவர் ரியலைஸ் பண்ணிட்டாரு, நான் ரொம்ப மோசமாக வாழ்ந்திருக்கிறேன், ரொம்ப மோசமாக இருக்கிறேனே, இனி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காது, நான் செஞ்ச இந்த காரியங்களுக்கு எனக்கு நரகத்தில் போயிடக்கூடாதுன்னு ஒரு பயம். ஆனால் மரணத்தை குறித்து அவருக்கு பயம் இல்லை. ஏன்னா மரணம் அவருக்கு எளிமையாக இருந்துச்சு, வந்த காட்சிகள் எல்லாம் அருமையாக இருந்துச்சு. ஆனால் அவர் செய்த காரியங்கள் தான் மோசமான காரியங்கள். இப்போ தான் அவர் பார்க்குறாரு, இதெல்லாம் நான் செஞ்சுட்டேனே, என் லைஃப் ஒழுங்காக வாழலையேன்னு சொல்லி அவர் வேதனையோடு இருக்கும் பொழுது ஒரு அருமையான பெரிய கை வருது. பெரிய கை அந்த இடத்துல வந்து, அந்த கை வந்தோன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டார், இது என் ஆண்டவருடைய கை, என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறாரு. அப்போ ஒரு சத்தம் கேட்குது, ஸ்காட், இது உன்னுடைய நேரம் அல்ல, இது உன்னுடைய நேரம் அல்ல அப்படின்னு சொல்லி அந்த சத்தம் கேட்ட உடனே, அந்த சத்தத்தை கேட்ட ஸ்பாட்டில் அவருடைய உயிர், அவருடைய ஜீவன் பூமிக்கு வந்தது. அந்த இடத்துல ஒரு சத்தம் கேட்டுச்சான், இது உன்னுடைய நேரம் அல்ல, நீ செய்ய வேண்டிய காரியம் நிறையா இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கை என்ன செய்தது, அவரை தூக்கி அவருடைய சரீரத்துக்குள்ளே போட்டது. பூமியில் வந்த உடனே கண்ணை முழிக்கிறாரு. டாக்டரை பார்த்து சொல்கிறாரு, ஏன் என்ன இங்கே கொண்டு வந்தீங்க, நான் அங்கேயே இருந்திருப்பேனே. ஏன்னா இங்கே அவங்க ப்ரெஷர் கொடுத்து அவருக்கு உயிர் உண்டாகிறதுக்குள்ளே எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணுறாங்க. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, நீங்கள் 20 நிமிஷம் செத்து போயிருந்த, உங்கள் உயிரே இல்லை. ஆனால் ஸ்காட்டுக்கு ஒரே கவலை, ஐயோ அந்த அருமையான இடத்த விட்டு இங்கே வந்துட்டேனே, அப்படியே அங்கே பரலோகத்துக்கு போயிருக்கலாமே. ஏன்னா தாங்க முடியாத சமாதானம், சந்தோஷம், அந்த இடம் அப்படிப்பட்ட இடம். அந்த காட்சி அவர் பார்த்துட்டார். அடுத்தது நடந்ததெல்லாம் சொல்றாரு. சொல்லும் பொழுதுதான் புரிகிறது, இவர் பரலோக காட்சிகளை பார்த்துருக்கிறாரு, மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை உள்ளது என்று மெடிக்கல் ப்ரூஃபோடு டாக்டர்கள் மத்தியில் அந்த உயிர் போன அந்த சம்பவத்தில் என்னெல்லாம் இவர் பார்த்தாரோ அத்தனையும் அவர் சொன்னார். அப்போ தான் அவர் சொல்கிறாரு, நர்ஸு வந்து தப்பு பண்ணிட்டேன்னு ஓடி போனதையும், டாக்டர்கள்லாம் உள்ளே வந்ததையும், அந்த சரீரத்தை அவங்க என்னெல்லாம் செஞ்சாங்க என்று எல்லாம் அவர் சொல்லும் பொழுது தான் டாக்டர்கள் ஆச்சரியப்பட்டு போகிறாங்க. அதனால தான் அவர் பார்த்த காட்சிகளையும் விசுவாசிக்கிறாங்க. ஸோ இதை குறித்து வேதம் என்ன சொல்லுதுன்னா, இது எல்லாம் உண்மைதான் தேவஜனமே. மரணத்துக்கு பிற்பாடு ஒரு வாழ்க்கை உண்டு என்பது உண்மை, அது பைபிள் சொல்லுகிற உண்மை. ஒரு மனிதன் ஒரே தரம் பிறப்பதும் ஒரே தரம் வாழ்வதும், அதாவது ஒரே தரம் மரிப்பதும் ஒரே தரம் நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஒரே தரம் பிறப்பதும் ஒரே தரம் மரிப்பதும் ஒரே தரம் நியாய தீர்ப்பு. ஸோ 1000 ஜென்மம் இருக்கு, 7 ஜென்மம் இருக்கு, அதெல்லாம் இன்னைக்கு சொல்றதுக்கு ஒரு ஞான அர்த்தம் இருக்குது. 7 ஜென்மம் 10 ஜென்மம் அப்படி கிடையாது. நீங்க ஒரு ஜென்மம் எடுப்பீங்க, அந்த ஜென்மத்துக்கு பேர் தான் மனுஷ ஜென்மம். அதுக்கு பிறகு நீங்க மறுபடி பிறக்கணும், அதை தான் இன்னொரு ஜென்மம். இந்த மறுபடி பிறக்கிறத குறித்து பைபிள் போட்டிருக்கு. இதுக்கு நீங்க திரும்பியும் ஒரு தாயினுடைய கருவிலிருந்து திரும்பியும் பிறக்கணும்னு அவசியம் கிடையாது. மனுஷனா பிறந்த நீங்க மறுபடி பிறக்கிறதா மறுஜென்மம் நம்ம சொல்றோம். அதை மக்கள் 7 ஜென்மம் 8 ஜென்மம், போன ஜென்மத்தில் நான் சிங்கமாக இருந்தேன், போன ஜென்மத்தில் நான் பாம்பாக இருந்தேன். இதுக்கு ஹிஸ்ட்ரிக்கல் ப்ரூஃப், அதாவது எதுவுமே ப்ரூஃபே கிடையாது. பைபிள் அப்படி சொல்லவே இல்லை. மனுஷன் ஒருக்கா பிறக்கிறான், அந்த பிறக்கிற அந்த சான்ஸை யூஸ் பண்ணி அவன் தாழ்மையாக வாழ்ந்து இரட்சகரை ஏற்றுக்கொண்டு பணப்பெருமை இல்லாமல், பதவி பெருமை இல்லாமல், எந்த பெருமையும் இல்லாமல் நான் சாக போகிறது உண்மைதான், எல்லாரோட அன்பாக இருக்கணும், வாழ்கிறது ஒரு வாழ்க்கை, சீக்கிரமாக ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும், எங்கள் கூட இருக்கிறவங்கள அன்பாக வச்சுக்கணும்,
ஒரு குடிகாரனாக வாழ்ந்துடக்கூடாது, ஒரு கேடியாக, கெட்டவனாக, மோசவனாக, இல்லை மோசமான ஒரு சகோதரியாக, அநேகருக்கு பிரியமில்லாதவங்களாக வாழ்ந்து நம்மளை பார்த்தாலே இவனான்னு சொல்கிற மாதிரி கெட்ட பெயரை வாங்கி கெட்ட சாட்சிகளை சம்பாதிக்க கூடாதுன்னு வேதம் சொல்லுகிறது. மரணத்துக்கு பிற்பாடு இயேசுநாதர் கூட பாதாளத்தில் போய் அநேகருக்கு நற்செய்தி அறிவித்தாராம். அப்படி வேதத்தில் எழுதியிருக்கிறது. அவர் மரணத்துக்கு பிறகு அவருடைய ஆவி ஆத்மா எங்க போனது? பாதாளத்துக்குள்ள போனது. பாதாளத்துக்குள்ள எந்த காரும் போகாது, வண்டியும் போகாது. அப்ப எப்படி போனார் அவரு? ஏன்னா அவருடைய சரீரம் ஆவிக்குரிய சரீரமாக மாறிச்சு. அதை எடுத்துக்கொண்டு தான் அவர் போனார். சோ இது எல்லாம் நிதர்சனமான உண்மை. இவங்க பார்த்ததெல்லாம் சத்தியம், பைபிளில் உள்ள ட்ரூத்துன்னு நான் சொல்லலை. இது ஒரு ஆவிக்குரிய அனுபவம். அவங்க பார்த்ததுல மரம் இருந்துச்சு, பூ இருந்துச்சு. இது பைபிளில் இருக்கான்னு கேட்டால் இதெல்லாம் நம்ம நுணுக்கமாக பைபிளில் எழுதப்படலை. பைபிளில் சிம்பிளாக போட்டுட்டு மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு. அங்கே எதுனாலும் இருக்கலாம். அங்கே அக்னி ரதம் இருக்கலாம். அதை பார்த்தவங்க சொல்கிறத வைத்து நம்ம புரிந்து கொள்கிறோம். பைபிளில் போட்டிருக்குது, லாசரு மரித்து ஆபிரகாமுடைய மடியில் போய் இருந்தார் என்று போட்டிருக்கிறது. நமக்கு எழுதி இருக்கிறதுனால தெரிந்ததே தவிர, ஒருவேளை அந்த லாசரு இருந்த இடத்துல ஒரு பெரிய மரம் இருந்திருக்கலாம், ஒரு ஆறு ஓடி இருக்கலாம். அதெல்லாம் இயேசுநாதர் விவரிக்கலை. ஆனால் ஆண்டவர் சிலருக்கு இந்த பாக்கியம் கொடுக்காரு. பார்த்தீங்களா, மறித்துட்டு பார்த்துட்டு வரவங்க அவங்க சொல்கிறாங்க, அங்கே பெரிய ஒரு மரம் இருக்குது, அருமையான பூங்கா இருக்குது, அருமையான இடம், அங்கே நான் இந்த சத்தத்தை கேட்டேன், நாங்கள் திரும்பி வந்தேன்னு சொல்கிறவங்களால மட்டும்தான் அங்கே என்ன இருக்குதுன்னு விவரிக்க முடியுது. ஆனால் பைபிளில் மேஜரான விஷயம் போட்டுட்டு பரலோகத்தில் மரம் இருக்குது, நீரோடை இருக்குது, பூங்கா இருக்குதுன்னு சொல்கிறதுனால என்ன பிரயோஜனம் இருக்குது? அதனால் பைபிள் என்ன சொல்லுதுன்னா, நீ பரலோகத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லுது. பரலோகம்னு ஒன்று இருக்குதுன்னு சொல்லுது. அந்த பரலோகத்துக்கு வர வேண்டிய வாசல் நானே வழியும் சத்தியம் ஜீவனும் என்று சொன்ன இயேசுநாதர்னு சொல்லுது. அவர் தான் உனக்காக ரத்தம் சிந்தியிருக்கிறார், ரத்தத்தில் தான் பாவம் இருக்குது, அவருடைய ரத்தத்தினால கழுவப்படுன்னு சொல்லுது. ஸோ இந்த நிகழ்ச்சி மூலமாக நம்ம அறிந்து கொள்ள போகிறது என்னவென்றால், மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு. அந்த வாழ்க்கைக்குள்ளே போக வேண்டும் என்றால் இயேசு ரத்தத்தினால கழுவப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்தான் மனுக்குலத்தின் இரட்சகராக வந்தார். ஸோ நீங்கள் ஒருவேளை ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்கன்னா ஒரு பெருமை உள்ள வாழ்க்கை வாழாமல் சீக்கிரமாக தேவ சித்தத்தை நம்ம செய்ய வேண்டும். ஏன்னா எல்லாருக்கும் பிறப்பு என்பது ஒரு டைம் இருக்குது, ஆனால் இறப்புக்கு எந்த டைம் என்பது நமக்கு தெரியாது. அது சின்ன வயசாக இருக்கலாம், இள வயசாக இருக்கலாம், பாதி வயசாக இருக்கலாம், முக்கால் வயசாக இருக்கலாம், இல்லை முழு வயசாக இருக்கலாம். அது நீங்கள் கிழவனாகியும் மறிக்கலாம், சிலப்போ ஒரு 60 வயசுலேயும் மறிக்கலாம், சிலப்போ ஒரு 80 வயசுலேயும் மறிக்கலாம், சிலப்போ 100 வயசுலேயும் மறிக்கலாம், சிலப்போ 30 வயசுலேயும் மறிக்கலாம். மரணம் என்பது சமயம் குறிக்கப்படாத ஒன்று. சின்ன பிள்ளைகள் பிறந்து ஒரு 7 மாதத்தில் மறிக்குது, 2 வருஷத்தில் மறிக்குது. ஸோ உலகத்தில் மரணம் என்பது நிச்சயம். மனுஷனாக பிறந்தா மறிக்கவும் செய்யணும். ஸோ அதனால் ஒருவேளை நீங்கள் விருப்பப்பட்ட நேசிக்கப்பட்ட யாரையாவது ஒரு ஆளை இழந்திருப்பீங்கன்னா நீங்கள் அதை குறித்து கவலைப்பட வேண்டாம். ஏன்னா ஒரு நாள் நம்ம அவங்கள பார்க்க போகிறோம். ஒரு அருமையான தேவ மனிதன் சொன்ன ஒரு சாட்சியை சொல்லிவிட்டு நான் முடிக்க போகிறேன். அந்த தேவ மனிதன் அவருடைய வாழ்க்கையில் 2 பிள்ளைகளை இழந்திருக்கிறார். அவருக்கு கல்யாணமாகி முதல் பிள்ளை பிறக்குது. அந்த பிள்ளை பிறந்து கொஞ்ச நாளில் இறந்த உடனே அவர் சொன்னாரா, மகனே, உன்னை பார்க்கறதுக்கு நான் பரலோகம் வருவேன். உன் அப்பாவாகிய உன்னை நான் இழந்துட்டேன். நீ கைப்பிள்ளையிலே இறந்துட்ட. நீ வளர்ந்து எப்படி இருந்திருப்பேன்னு எனக்கு தெரியல. நீ வளர்ந்து ஒரு மனுஷனாக மாறி உன்னை கல்யாணம் நடத்தி உன்னை நான் கௌரவமாக பார்க்க வேண்டியனா பிஞ்சு வயசுலே நீ இறந்து போயிட்ட. ஆனால் நான் உனக்காக ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். இந்த அப்பாவாகிய உன்னை பார்க்க பரலோகத்துக்கு வருவேன். அதற்காக நான் பரிசுத்தமாக வாழ்வேன், உண்மையாக வாழ்வேன்னு சொல்லி தீர்மானம் எடுத்தாராம். அவருடைய வாழ்க்கையில் கொஞ்ச நாள் கழியும் பொழுது 19 வயசு 18 வயசு மதிக்கத்தக்க அவருடைய ஒரு பெண் பிள்ளையை இழந்தார். அப்பொழுதும் அவர் சொன்னார், மகளே, நீ என்னை விட்டு தான் பிரிந்த, ஆனால் கர்த்தரை விட்டு நீ பிரியவில்லை. ஒரு நாள் நான் உன்னை தரிசிக்க வருவேன். ஸோ தேவ ஜனமே, இந்த உலகத்தில் நமக்கு விரும்பினவங்க, நேசிக்கப்பட்டவங்க மறித்துட்டாங்கன்னா அதை நினச்சி நீங்கள் சோர்ந்து போய் டிப்ரெஸ் ஆகி உங்கள் வாழ்க்கையே வீணாக்கி விடக்கூடாது. ஏன்னா அவர்களை நாம் ஒரு நாள் பார்க்க தான் போகிறோம். ஸோ மனதை திடப்படுத்த வேண்டியது இந்த நிகழ்ச்சி மூலமாக நாம் புரிந்து கொண்டோம். பரலோகம் உண்டு என்பதை நாம் புரிந்து கொண்டோம். பைபிள் சொல்லுது, லாசரு ஐஸ்வர்யவான். அப்போ அந்த ஐஸ்வர்யவான் சொன்னான், மரித்தோர்கள் இடத்துல இருந்து ஒருத்தன் போய்
என் குடும்பத்தில் சுவிசேஷம் சொன்னால் கேட்பாங்களேன்னு சொல்லும் பொழுது ஆபிரகாம் சொன்னார், மரித்தோரில் இருந்து ஒருத்தர் வந்தாலும் இந்த மக்கள் கேட்க மாட்டாங்க. மோசைக்கும் ஆரோனுக்கும் கீழ்ப்படியட்டும், அதை தவிர மோசை சொல்லி கேட்கலையா, மரித்தோரில் இருந்து ஒருத்தர் வந்தாலும் கேட்க மாட்டாங்கன்னு பைபிளில் போட்டிருக்கு. அப்படி என்றால் இந்த நிகழ்ச்சி மூலமாக நம்ம அறியறது என்னவென்றால், அநேகர் இந்த நிகழ்ச்சியை கேட்டால் நம்ப மாட்டாங்க, இதெல்லாம் சும்மா டூப்பு பொய்ன்னு சொல்லுவாங்கன்னு ஆல்ரெடி பைபிளில் எழுதி வச்சாச்சு. ஸோ இதிலிருந்து நம்ம புரிகிறது என்னவென்றால், நம்ம லைஃப் நம்ம கையில் தான். நம்ம பிறந்த நாள் நமக்கு தெரியும், நம்ம மரண நாள் நமக்கு தெரியாது. இந்த உலகத்தில் 3 அற்புதமான நாள் உண்டு. அதில் ஒன்று பிறந்த நாள், ஒன்று திருமண நாள், இன்னொன்று மரண நாள். இந்த மரண நாள்னு சொல்லுகிறது நமக்கு தெரியாது. திருமண நாள் நமக்கு தெரியும், பிறந்த நாள் நமக்கு தெரியும். ஸோ இந்த மரண நாளுக்கு நம்ம சேர்த்து வைக்கிற ஒரு கிஃப்ட் என்னவென்றால், அது ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை. ஆண்டவர் கொடுத்த நாட்களில் நம்ம பிரோஜனமாக கர்த்தருக்காக என்ன செய்யணுமோ அதை செய்யணும், குடும்பத்திற்காக என்ன செய்யணுமோ அதை செய்யணும். குடித்து நாசமாகி வாழ்க்கையை நாசாக்கி நம்ம வாழ்க்கை நாசாயிராதபடி தேவன் நம்மளை அதை காத்துக்கொள்ள நமக்கு உதவி செய்வாராக. நம்மளும் நம்ம தீர்மானத்தை நல்லதாக வாழணும், நல்லதை செய்யணும்னு நம்ம ஒப்பு கொடுக்க கர்த்தர் விரும்புகிறார். இப்படிப்பட்ட அநேக சாட்சிகளை நாம் வர நாட்களில் கேட்க போகிறோம். இந்த சாட்சி உங்களை கர்த்தர்கிட்ட நெருக்குனது என்று நான் விசுவாசிக்கிறேன். ஸோ இதை கேட்ட எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அன்பின் வாழ்த்துக்கள். உங்களை எல்லாரையும் ஆண்டு ஆசீர்வதிப்பார். உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யணுமோ அதை செய்து முடிக்க ஆண்டவர் உதவி செய்வார். தொடர்ந்து எல்லா டியூஸ்டேயும் தேர்ஸ்டேயும் ஆண்டோடைய சித்தமானால் சாட்டர்டேயும் வர நாட்களில் நம்ம வீடியோஸ் ரிலீஸ் பண்ணலாம். கண்டிப்பாக அடுத்த மாதத்துலேருந்து நம்ம நிறைய வீடியோக்களை நம்ம ரிலீஸ் பண்ணுவோம். இந்த நாட்களில் எல்லா செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் நம்ம அற்புதமான சத்தியங்களை தியானித்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது ஆவிக்குரிய ரகசியங்களை வெளிப்படுத்தும் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர், ஸ்பிரிச்சுவல் WF என்று அழைக்கப்படுகிற இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிரோஜனப்பட்டிருக்கும் நான் நம்புகிறேன். பிரோஜனப்பட்டிருந்தா அஜாக்கிரதையாக கேர்லெஸ்ஸாக வாழ்கிற எத்தனையோ நபர்கள் உண்டு, அவங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்க, அவங்களுக்கு அது பிரோஜனமாக இருக்கும். ஒருவேளை யாரையாவது இழந்து தவிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு இது பிரோஜனமாக இருக்கும். வேத அடிப்படையில் ஒரு அருமையான சாட்சி, மெடிக்கல் ப்ரூஃபோடு ஒரு ப்ரூஃப் பண்ண ஒரு நல்ல சாட்சியாக தான் நம்ம கேட்டிருக்கிறோம். இதே போல் அநேக சாட்சிகளை பார்க்க நம்ம சேனலை பார்க்க தவறாதீர்கள். அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆண்டோடைய நாமம் மகிமைப்படட்டும். வேறு நிகழ்ச்சியில் பார்க்கலாம். காட் பிளஸ் யூ. ஆமேன்.